அண்மை செய்தியாக டெல்லியில் இந்த இரு முகாம்களிலும் நேற்று வெளிப்படையாக ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆட்சி அமைப்பதற்கு என்டிஏ முயற்சி மேற்கொள்றாங்க, காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி முயற்சிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு தரப்பிலையும் ஒரு சரியான நேரத்திற்காக இந்தியா கூட்டணி காத்திருக்கிறதா புரிஞ்சிக்க முடியுது. என்டிஏ எந்த வாய்ப்பும் தராமல் உடனடியாக எல்லா பணிகளையும் துரிதப்படுத்திட்டு இருக்காங்க. இதனுடைய பின்னணி திரைமறைவில் என்ன நடக்குது அப்படின்னு பேசுவதற்காக சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, டெல்லியில திரைமறைவில் என்ன நடக்குது? இந்தியா கூட்டணி நேற்று உரிய நேரம் அப்படின்னு சொன்னதை எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க? என்டிஏ கூட்டணி இவ்வளவு வேகமா எல்லா பணிகளும் முன்னெடுப்பதற்கான காரணம் என்ன? பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நேற்று நடந்து முடிந்திருந்தாலும் இன்று டெல்லியை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக பாஜகவினுடைய கூட்டணி விவகாரத்தில் பல்வேறு ஆலோசனை நடைபெற உள்ளது. குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையில் இன்று மீண்டும் முன்னாள் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவுடைய தலைவர் JP நட்டா ஆகியோர் இன்று இரவு ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். கூட்டணியினுடைய அந்த பங்கீடு என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சி தலைவர் நிதிஷ்குமார் இன்றும் டெல்லியில் தான் அவர் முகாமிட்டுள்ளார். இரண்டாவது நாளாக டெல்லியில் இருக்கும் அவர் இன்று பிற்பகல் அமித்ஷாவை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் பின்னர் JP நட்டாவையும் அவர் தனியாக சந்திக்க உள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. தங்களுக்கான அந்த அமைச்சரவை பொறுப்பு மட்டும் இல்லாமல் பீகாருக்கான அந்த சிறப்பு அந்தஸ்து மற்றும் காமன் மினிமம் புரோகிராம் ஆகிய இரண்டையும் உடனடியாக, அதாவது ஆட்சி அமைத்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் என்பது நிதிஷ்குமார் தரப்பிலிருந்து தற்பொழுது பாஜகவிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சியுடைய தலைவர்கள் ஆந்திராவில் இன்று அவர்கள் ஆலோசிக்க உள்ளார்கள். மொத்தம் 6 கேபினெட் பெர்த்துகளை அவர்கள் கேட்டிருக்கும் நிலையில் அதில் அந்த 6ல் ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பது ஜனசேனாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை சந்திரபாபு நாயுடு வைத்துள்ளார். ஆந்திராவும் ஆந்திராவிற்கான அந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தெலுங்கு தேசம் கட்சியும் முன்வைத்துள்ளது. இந்த இரண்டுமே நிதிஷ்குமாராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், இரண்டு பேருமே 2 சிறப்பு அந்தஸ்துகளை தங்கள் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராங் நிபந்தனையை தான் பாஜகவிற்கு முன்வைத்துள்ளார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்த அளவில் இன்று அதிகாரப்பூர்வமான ஆலோசனை இல்லை என்றாலும் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இன்று தனியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பதை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக இந்த கூட்டணியில் இருந்து யாரை இந்தியா கூட்டணிக்கு விரைவில் இழுப்பது என்ற ஒரு ஆலோசனை நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. தேவா, நேற்று இதுதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இதை கடந்தும் திரைமறைவிலும் சில நகர்வுகள் இருக்கு. தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை பகிர்ந்தீங்க. உங்களோட தகவலுக்கு நன்றி சுசித்ரா.